ஸோ ஹாய் எல்லா கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் ஹாரர் வீடியோ. கைஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ, பழைய வீடியோ. ஏன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் போகலான்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபுட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கரெக்டில் இருந்துச்சு. சரி, லேப்டாப் வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரெக்கார்ட் பண்ணி இந்த வீடியோ பற்றி எடிட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ தான் ஒரு வீடியோ எடிட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நிறையா வீடியோ இருக்குது, என்னால் எடிட் பண்ணுறதுக்கு டைம் பிடிக்காமல் சுற்றி நிற்கிறேன். நானும் மறக்காமல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான லொக்கேஷன். வாசு ப்ரோ கூட பார்த்தீங்கன்னா இடத்துல எடுத்திருக்காங்க, அதாவது இதே மாதிரி சேம் லொக்கேஷன் எடுத்திருக்காங்க அவங்களும். ஓகே கேஸ், மறக்காமல் பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் ஒரு மோட்டிவேஷனான ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கேஸ், வீடியோக்குள்ள போகலாமா? லெட்ஸ் கோ. ரேண்டமாக ஒரு பில்டிங்குள்ளே வந்து போயிட்டுருக்கேன். லைட்டை வந்து ஆன் பண்ணிக்கிறேன் நிமிஷம். பா, தரமாக இருக்குது கைஸ். இது ரேண்டமாக பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்கில் நான் வந்திருக்கேன். எனக்கு இந்த இடத்துல ஒரு நிமிஷம் கைஸ், ரேண்டமாக பார்த்த இடத்துல எனக்கு வந்திருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு சத்தியமாக எனக்கு இந்த இடத்துல என்ன நடந்துச்சு சத்தியம் ஒன்றுமே தெரியாது எனக்கு. சும்மா வந்து பார்த்தீங்கன்னா நான் லொக்கேஷன் பார்த்துருந்தேன், நல்லா இருந்துச்சு. சரி, சும்மா போயிட்டு பார்க்கலான்னு சொல்லி தான் வந்து வாங்க. தரமாக இருக்குது பில்டிங். ஆனால் ஃபுல்லாக கொஞ்சம் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் யூஸ் பண்ணுற மாதிரி லைட்டாக ஃபீல் ஆகுது. பார்க்கலாம், சொல்லுங்க என்ன சொல்லி பார்க்கலாம். ஏதோ சாப்பிட் கேட்குற மாதிரி ஃபீல் ஆச்சு. தட்டுற சவுண்ட் கேட்டுச்சு. சரி, குரல் கேட்குது. யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா நீங்கள்? ஹலோ, நேரம் பார்க்கலாம். மேலேருந்து வந்துச்சுக்காது அது. பா, சீரியஸா மேலேருந்து வந்துச்சுங்கோ. கட்டி வச்சிருக்கானுங்க, இது கட்டி வச்சிருக்கானுங்க. அப்பா, சரி சொல்லுங்க. கேமரா நீங்கள் இந்த இடத்துல இந்த இடத்துல நீங்கள் என்ன நடந்ததுன்னா சீரியஸாக தெரியல. நான் சும்மா ரேண்டமாக வந்தேன், செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒன்றும் லைட்டாக ஆக்டிவிட்டிஸ் நடக்குது. வாய்ஸ் கேட்குது, லைட்டாக கேட்குது. வாய்ஸ் லேடிஸ் குரல் மாதிரி லைட்டாக கேட்குது எனக்கு. எனக்கு ஒருத்தர கொஞ்சம் உடம்பு சரியில்லை. எனக்கு ஒரு 5 நிமிஷம் தான் அந்த இடத்துல இருக்க முடியும், அதுக்கப்புறம் என்னால் இருக்க முடியாது. யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, சுத்தமாக என்னால் முடியல. குளோஸ் சவுண்ட் மாதிரி கேட்குதுங்க. ஓ மை காட், ஆக்டிவிட்டிஸ் மட்டும் லைட்டாக நடக்குது. தனியாக வர வந்திருக்கேன் எனக்கு, கொஞ்சம் பயந்து. ஹலோ, யார் இருக்கிறது இந்த இடத்துல? அண்ணா, இது பூரா மாதிரி இருந்துச்சு. என்ன கருமனை தெரியல.
கைஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்ததுலேருந்து எனக்கு ஆக்டிவிட்டிஸ் மட்டும் நிறைய காட்டிகிட்டே இருந்துச்சு. சவுண்ட் மட்டும் டமால் சவுண்ட்ஸ் மட்டும் தான் டமால் கேட்டே இருக்குது. எனக்கு எந்த ஒரு கேப்சருமே ஆகலை, எந்த ஒரு ஊர்த்தையும் நான் பார்க்கல. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஹேண்ட் நைட்டேஷன் வச்சுருக்கேன். லைட் ஆஃப் பண்ணி பார்க்கலாம். ஹேண்ட் நைட்டேஷன் கிட்டே இருக்குது, அதை வச்சு நான் மூவ் பண்ணி பார்க்குறேன். எனக்கு எதனா நண்டா அதில் கேப்சர் ஆகும். மேபி ஏன்னா அந்த லைட் இருக்கனால மேபி வராமல் கூட இருக்கலாம். ஆக்டிவிட்டிஸ் மட்டும் லைட்டாக டமால் கேட்டுட்டு இருக்கு சவுண்ட்ஸு. மேபி ஹேண்ட் நைட்டேஷன் மூலமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹேண்ட் நைட்டேஷன் ஆன் பண்ணிட்டு உங்களுக்கு ஆன் பண்ணுறேன். நைட்டேஷன் ஆன் பண்ணிட்டு இருக்கேன். மொபைல் லைட் எடுத்து ஆஃப் பண்ணிடுறதும் இடத்துல நீங்கள் யாருக்கீங்க சத்தியமாக எனக்கு தெரில. நான் பிட்ச் பிளாக்கில் ஒரு லைட்டு கூட இல்லாமல் நான் வந்துட்டுருக்கேன் இப்போ இந்த இடத்துக்கு. ஸோ ப்ளீஸ் என் முன்னாடி நீங்கள் வர முடியுமா? உங்களுக்கு எந்த ஒரு துன்படுத்துறவோ இந்த நோக்கம் எனக்கு கிடையாது. நான் ட்ரை பண்ணி வச்சுட்டு போயிடுறேன். உங்களுக்கு எந்த ஒரு துன்படுத்துகிற நோக்கம் எனக்கு கிடையாது. ஏற்கனவே உடம்பு சரியில்லை, அதையும் தாண்டி தான் அந்த இடத்துக்குள்ள வந்திருக்கேன் நான். ஸோ ப்ளீஸ் நீங்கள் யாரா இருந்தீங்கன்னா என்னை எதுவும் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நான் இங்கே உள்ளே இருக்கேன். ஏன்னா பார்த்தாவே இதெல்லாம் நிற்கிற மாதிரி ஃபீல் ஆகுது பஸ் எனக்கு. அப்பயே பார்த்தேன். ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிளிக் மாதிரி தெரிஞ்சு நைட் வச்சுன்னு வச்சுருக்கேன். எல்லாமே ஃபோக்கஸ் ஆக நினைக்கிறேன். என்கிட்ட ஒரு லைட் எதுவுமே கிடையாது. நான் கீழே வச்சுருக்கேன். எனக்கு பார்க்கலாம். எட்டி பார்க்குற மாதிரி இருக்குது லைட்டா. ஸோ ப்ளீஸ் நீ எதுவுமே பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன் நான். வா காசு முன்ன நடிக்குது காசு. நீ ஏன் அழுகிறீன்னு தெரிஞ்சுக்கலாமா ப்ளீஸ்? அப்படியே விடிய மட்டும் எட்டி பார்க்குது காசு என்னத்துல இவ்வளோ நேரம் வாங்கிச்சு காசு. யாரு? ஹலோ ஏதோ வாய்ஸ் கேட்குது. ட்ரைபாட் எடுத்துக்கிறேன் சேஃப்டி பர்பஸ். ஏதோ வாய்ஸ் கேட்குது எனக்கு. எங்கே இருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா நீங்கள்? என்ன இடம்னே தெரிய மாட்டேங்குது. கண்ணுங்க நல்லா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது எனக்கு. அப்பா அக்கா நீங்கள் இங்கே யாரோ இருக்கீங்க நல்லாவே எனக்கு தெரியுது. ஸோ ப்ளீஸ் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவு பண்ண நான் வரல. நீங்கள் ரொம்ப நேரமாக ஏதோ நீங்கள் என்கிட்ட சொல்ல வரீங்க, அது மட்டும் புரியுது எனக்கு. ஏதோ உங்களுக்கு ஏதோ தொந்தரவு பண்ணிய மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது.
நீங்க லேடிஸ் ஆத்மா தான் இருக்கீங்களா? ஏன்னா குரல் கொடுக்க முடியுமா? ஏங்க அழுகுறீங்க நீங்க? ஹலோ, தயவு செய்து அழுவாதீங்க. பக்கத்துல ஏதோ வாய்ஸ் கேட்க மாதிரி